கருப்பு கவுனி அரிசி. இது செட்டிநாட்டு மக்கள் நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி. அவங்க இதில் சர்க்கரை பொங்கல்லாம் வைப்பாங்க. நம்ம டயட்டுக்காக கஞ்சி வைக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போமா? முதல் நாள் இரவே நம்ம இந்த அரிசி 1 கப் 100 120 ml அளவில் எடுத்தால் 2 பேருக்கு சரியாக இருக்கும். ஊற வச்சிடணும். காலையில் மிக்சியில் ஒரு குருணை பதத்துக்கு நம்ம இதை உடச்சிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், மிளகாய் வத்தல் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸு அந்த மாதிரியான காய்கறிகளையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்தோன்னா நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அரைச்ச குருணையை அதில் கலந்துக்கணும். 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா குளிர்காலங்களில் இந்த கஞ்சியோட ஏதாவது சட்னி தொட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். வெயில் நேரமாக இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் மோரை விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி அந்த மாதிரி சாப்பிடும்போதும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை 1 வாரம் தொடர்ந்து காலை உணவாக நம்ம எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா சுகர் அளவுகள் நல்லாவே குறைஞ்சிருக்கும். அதீத பசி உணர்வும் கட்டுக்குள்ளே வந்திருக்கும்.